அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே வணக்கம். இது அமிர்த மஞ்சரி சேனல். நம்ம இந்த தடவை பார்க்க போகிறது பசுக்களை பற்றி தான். இந்தியாவில் இந்துக்கள் வழிபடும் புனித தெய்வமாக பசு வணங்கப்படுகிறது. நேபாளம் நாட்டில் பசுவை கௌரவிக்கும் வகையில் அதை அந்த நாட்டின் தேசிய விலங்காக அறிவித்துள்ளனர். பகவான் கண்ணபிரானுக்கு மிக மிக பிடித்தது பசுதான். எனவேதான் அவர் தன்னை கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கும்படி கூறினார். கோபூஜை நடத்தும் பொழுது கண்டிப்பாக பசுவுடன் அதன் கன்றும் இருக்க வேண்டும். பசுவின் வாயில் கலிதேவதை இருப்பதால் தான் பசு முன்பகுதியில் பூஜை செய்யப்படுவது இல்லை. சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற நாட்களில் பசு தானம் செய்தால் கூடுதல் புண்ணியம் கிடைக்கும். ஒரு பசு முதல் கன்று பிரசவித்ததும் அதனை தேனு என்பார்கள். இரண்டாவது கன்று பிரசவித்ததும் அதற்கு கோ என்று அழைப்பார்கள். எனவே இரண்டாவது கன்று பிரசவித்த பசுவைத்தான் கோபூஜைக்கு பயன்படுத்துவார்கள். காமதேனு பசு மூவுலகிற்கும் தாயாக கருதப்படுகிறது. பசுவின் கால் தூசி நம் மீது படுவது கங்கையில் புனித நீராடலுக்கு சமம் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. பசுவின் உடலில் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் வசுக்களும் நவக்கிரகங்களும் ஆட்சி செய்கின்றனர். கோபூஜை செய்வதால் கிடைக்கும் உடனடி நன்மை என்ன தெரியுமா? பண கஷ்டம் தீரும். பசுவை 108 போற்றி சொல்லி வழிபட்டால் பல புராதன கோவில்களுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். வீட்டில் பசு வளர்ப்பது செல்வ செழிப்பை உண்டாக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்க இயலாவிட்டால் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். பசுக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்க முடியாது. எனவே குறிப்பறிந்து பசுக்களுக்கு உதவ வேண்டும். பசுக்களை அடிக்கடி நீர்நிலைகளில் நீந்தி குளிக்க வைப்பது நல்லது. உங்களால் வீட்டில் உள்ள பசுவை பராமரிக்க இயலாவிட்டால் அதை அடிமாடாக விற்காமல் ஏதாவது ஒரு கோசாலையில் சேர்த்து விடுவது நல்லது. பசுக்கள் இறந்தால் அவற்றுக்கு உரிய முறையில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட வேண்டும். பசுவையும் கன்றையும் பிரிக்கும் பாவத்தை ஒருபொழுதும் நாம் செய்யக்கூடாது. பசுவானது பால் கறக்கும் நிலையில் இருக்கும் பொழுது தானம் செய்வதுதான் மிகச்சிறந்த தானமாகும். பால் கறக்கும் பாத்திரமும் கொடுப்பது இன்னும் சிறப்பானது. சிலர் பசுவுடன் காளையையும் சேர்த்து தானம் அளிப்பார்கள். இந்த தானம் கூடுதல் பலன் தருவதாகும். இது போன்ற மேலும் அதிக தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அமிர்த மஞ்சரியோடு.